வெல்கம் டு மாயா பஜார். நிர்மலா கஜேந்திரன். இன்றைக்கு நாம் பார்க்கும் ரெசிபி தக்காளி சட்னி. இரும்பு கடாயில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். சீரகம் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், வரமிளகா 2, காரம் வேணுங்கிறவங்க 3 கூட போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் 10, பூண்டு 5. ஃப்ரை ஆயிடுச்சு. தக்காளி 5 பழம், ஒரு மிளகா அதிகம் போட்டேன். கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். எது இதில் சேர்த்த முடியுமோ எல்லாத்துலேயும் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டா நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி அரைக்கிற சட்னியெல்லாம் கண்டிப்பாக சேர்த்திடணும். குழந்தைங்க எடுத்து வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. கொஞ்சம் உப்பு போட்டால் வேகமாக ஃப்ரை ஆகும்பாங்க. 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் இருக்குது, அதையும் போட்டுடலாம். நல்லா ஃப்ரை ஆகிடட்டும். தேவையான அளவு கல்லுப்பு. தக்காளி நிறையா போட்டிருக்கனால கொஞ்சமாக புளி போடுறேன். தேங்காய் கொஞ்சம் சூடானோன்னு ஆஃப் பண்ணிடுவோம். இது நல்லா ஆறுன விட்டி நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்குவோம். ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது எந்த சட்னியுமே. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இரும்பு சட்டியில் பண்ணதுனால இதை உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். தட்டத்தில் போட்டு ஆற வச்சுட்டு அப்புறமா மிக்சியில் போடுவோம். நல்லா ஆறிடுச்சு. மிக்சியில் போட்டுடலாம். தக்காளி இருக்கிறதுனால தண்ணி ஊற்ற வேண்டாம். நார்மல் மோடில் ஒரு 3-4 செகண்ட்ஸ் அடிச்சுட்டு வரேன். அரைச்சிட்டேன். ரொம்பவும் ஃபைனாக அரைக்கல பாருங்கள். இதை இப்படியே நம்ம யூஸ் பண்ணலாம். விருப்பப்படுறவங்க ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, ஒரு பிஞ்ச் பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். தாளிக்காமல் நல்லெண்ணெயை பச்சையாக ஊற்றி சாப்பிட்டாலும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, ஆப்பம், பணியாரம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காய் இருக்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.